இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய மித்தாலஜியில் சொல்லக்கூடிய ஜின்களோட கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட ரியல் லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்ததாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாமிய மக்கள் பின்பற்றக்கூடிய குரான் படி அவங்களோட இறைவனான அல்லாஹ் முதலாக ஒளிய வச்சு வானவர்களை படைக்கிறான். பிறகு ஜின்களையும் ஷைத்தான்களையும் தீ பிளம்பால் வந்து படைக்கிறான். மூன்றாவது களிமண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து படைக்கிறான். மேலும் 6வது நாளில் வந்து பூமி வானம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து படைக்கிறான். உலகத்தோட முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சி இவங்களை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து எல்லா படைப்புகள்கிட்டையும் வந்து கேட்குறான். இதை வந்து ஷைத்தான் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஏன் வந்து ஷைத்தான் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து மறுக்கிறான் அப்படின்னாக்க, நெருப்பால் படைக்கப்பட்டவன் நான் எப்படி இந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து எப்படி என்னால் வந்து பின்பற்றுவேன், நான் எப்படி பின்பற்ற முடியும், என்னால் வந்து இந்த களிமண்ணால் ஆன மனிதனை வந்து என்னால் பின்பற்ற முடியாது அப்படின்னு ஷைத்தான் வந்து சொல்லுவான். இதை கேட்ட இறைவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நீ வந்து நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஷைத்தானை வந்து அனுப்புவான். உடனே ஷைத்தான் வந்து எந்த மனிதர்களால் என்னை வந்து நரகத்துக்கு அனுப்புனியோ அதே மனிதர்களை வச்சு அதே மனிதர்களை வந்து உன்னை வணங்க விடாமல் அவங்கள வந்து வழி கெடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்களையும் நான் வந்து நரகத்தில் வந்து நிரப்புவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த ஷைத்தானோட ஒரு கேட்டகரி தான் வந்து ஜின்கள். 2 வகை இருக்குது. அதில் ஒரு வகை வந்து ஷைத்தானோட சேர்ந்து மக்களை வந்து இன்று வரையுமே வந்து துன்புறுத்துது. 2வது வகை வந்து இறைவனை வந்து வணங்கி வாழ்ந்துட்டு வர்றதாகவும் வந்து சொல்லப்படுது. குரான் படி பார்த்தா ஜின்கள் வந்து நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. ஜின்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஜின்கள்லேயும் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வந்து இருக்குது. ஜின்களும் வந்து மனிதர்கள் மாதிரியே வந்து பகுத்தறிவு கொண்டதாக வந்து இருக்குது. ஜின்களுக்கும் வந்து அன்பு பாசம் நேசம் அப்படின்னு மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு அன்பு பாசம்னு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஜின்கள்லேயும் வந்து அன்பு பாசம் கொண்டதாக வந்து இருக்குது. ஜின்களும் வந்து அதுங்களுக்குமே வந்து தெரியும் நல்லது எது கெட்டது எது என்று தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு கொண்ட ஜின்களாக தான் வந்து இருக்குது. ஜின்களாலையும் இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஜின்கள் வந்து ஒவ்வொரு ஜின்னுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான எபிலிட்டி, அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்து வந்து ஜின்கள்லேயும் வந்து இருக்குது. ஜின்களும் வந்து இறக்கக்கூடியது தான். மனிதர்கள் எவ்வாறு இறந்து போகிறாங்களோ அதே மாதிரி ஜின்களும் இறக்கக்கூடியது தான். ஜின்களை வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, ஜின்கள் வந்து வலிமை மிக்க ஒரு படைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். சில ஜின்கள் வந்து அறிவு சார்ந்து இருக்கும், சில ஜின்கள் வந்து அப்படி இருக்காது. சில ஜின்கள் வந்து முஸ்லீமாகவும் சில ஜின்கள் வந்து கிறிஸ்டினாகவும் இன்னும் வெவ்வேறு மதங்களை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு வகையாக தான் வந்து இருக்குது. குரானில் சொல்லப்படுற மாதிரியே மறுமை நாள் ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ வந்து மனிதர்கள் மாதிரியே இந்த ஜின்களுக்கும் நன்மை தீமை வந்து விசாரிக்கப்படும். அதுங்க செஞ்ச பாவம் புண்ணியங்களை வந்து எழுதப்பட்டு அதாவது விசாரிக்கப்பட்டு அதுவும் வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு வந்து ஜின்களுக்கும் வந்து மனிதர்கள் மாதிரியே வந்து அதுங்களுக்கும் உண்டு. இந்த ஜின்களில் வந்து 3 வகையான ஜின்கள் வந்து இருக்குது. பறக்கக்கூடிய ஜின், அதாவது இந்த ஜின்களால் வந்து எந்த இடத்துக்குனாலும் பறக்கக்கூடிய வகையில் வந்து சக்தி இருக்குது. 2வது வகை ஜின் வந்து உருவங்களாக இருக்கும். அதாவது பாம்பு நாய் போன்ற மிருகங்களில் உள்ள அந்த மிருகங்கள் மாதிரி வந்து அது வந்து உருவத்திலையும் வந்து வாழும். 3வது வகை வந்து நல்ல பலம் வாய்ந்த மனிதர்கள் போலவே வந்து இருக்கக்கூடிய ஒரு வகையாக வந்து இருக்குது. மனிதர்கள் போலவே வந்து ஜின்களுக்கும் கண் காது இதயம் கூட இருக்குது. சில ஜின்கள் வந்து பாம்புகள் உருவத்திலையும் நாய்கள் உருவத்திலையும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பாம்புகளும் நாய்களும் ஜின்களான்னு கேட்டால் அது கிடையாது. பாம்பு நாய் இந்த மாதிரி அதோட தோற்றத்தில் வந்து சில ஜின்கள் வந்து வாழும். பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒருவேளை அது வந்து ஜின்னாக கூட இருக்கலாம். ஜின்கள் வந்து சாதாரணமாக மனிதர்களோட கண்களுக்கு வந்து தெரியாது.
அது உருவங்களாக மாறும்போது, அதாவது நாய், பாம்பு இந்த மாதிரியான உருவங்களை வந்து எடுக்கும்போது இது வந்து ஜின் தான் அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஜின்களுக்கும் மனிதர்கள் போல நிறைய ஒற்றுமைகளும் வந்து இருக்குது. மனிதர்களுக்கு இருக்கிற அந்த லிமிட்ஸ் வந்து ஜின்களுக்கு வந்து கிடையாது. ஜின்கள் வந்து பலம் வாய்ந்தது. அது வந்து என்ன நினைச்சாலும் அது வந்து பண்ணக்கூடிய ஒரு பலம் கொண்டது தான் வந்து ஜின்கள். ஜின்களும் வந்து ஒரு வகை உணவுகளை வந்து சாப்பிட்டு தான் வந்து வாழும். அதோட உணவுகள் வந்து எது அப்படின்னாக்கா கழிவுகள், விலங்குகளோட கழிவுகள், சாணத்தை தான் வந்து அது வந்து சாப்பிடும். விலங்குகளோட கழிவுகள், அதுக்கப்புறம் அதோட எலும்புகளை வந்து சாப்பிடும். சாணம் நிறைந்த இடத்துல தான் வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜின்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னாக்கா அது கழிவறை தான். ஜின்களுக்கு வந்து அசுத்தமான இடம் தான் ரொம்ப பிடிக்குமா. சுத்தமான இடத்துலையும் சுத்தமாக நம்ம இருக்கும்போதும் அதுங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து குரான் வந்து சொல்லுது. அப்படிப்பட்ட கெட்ட ஜின்கள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க நிறையா துவாக்கள் வந்து குரானில் வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் ஆயத்துல் குர்சி. இதை ஓதுறதால கெட்ட ஜின்கள்கிட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். எனக்கு தெரியாத இந்த மாய உருவங்கள் வந்து பொதுவாக இருட்டான பகுதியை தான் வந்து அதோட வாழ்விடமாக வந்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து டெசர்ட், மவுண்டன் இதை மாதிரி இடங்களில் தான் வந்து வாழும். பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜின்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயப்பட்டிருக்கிறாங்க. பாலைவனத்தில் வாழ்ந்த அந்த உள்ளூர் மக்கள் வந்து இந்த ஜின்கள் மேலே ரொம்பவே, அதாவது அதிகமான நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க. அதனால இரவு நேரத்தில் வந்து பாலைவனத்தில் பயணிக்கிற மாதிரி அவங்க வந்து இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து பயணிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து விரும்பவும் மாட்டாங்க. குரான் படி வெளிச்சம் நீங்கி எப்போ வந்து இருள் சூழுதோ அப்போ தான் வந்து ஜின் வந்து வெளியே வருமா. பழங்காலங்களுக்கு முன்னாடி நபிகளில் ஒருவரான சுலைமான் நபி இவங்க வந்து இறைவன்கிட்ட வந்து ஒரு வரம் வந்து கேட்குறாங்க. அந்த வரம்படி என்னன்னாக்கா ஜின்கள் மற்றும் விலங்குகளோட பேசுகிற சக்தி வந்து எனக்கு தா அப்படின்னு வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதை கட்டுப்படுத்தி அதை வந்து வேலை வாங்குகிற சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த வரத்தை வந்து கொடுத்ததுக்கப்புறமா வந்து இன்னொன்று கேட்குறாங்க. ஜின்களை கட்டுப்படுத்த அதாவது ஜின்களை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அந்த கடைசி நபராக நான் மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சுலைமான் நபி வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த வரத்தை வந்து வாங்கினதுக்கப்புறமா வந்து இந்த ஜின்களை வந்து போர் படைகளில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதே ஜின்களை பயன்படுத்தி ஜெருசலேம் சிட்டியில் உள்ள அல் அக்ஸாம் மஸ்ஜிதையும் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கதைப்படி முதலும் கடைசியாக தொடர்பில் இருந்தது சுலைமான் நபிகள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னும் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து இந்த ஜின்களோட தொடர்பில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜின்கள்கிட்ட வந்து பேச முடியும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. மனிதர்களுக்கு வந்து இன்விசிபிளாக ஆக்கப்பட்ட இந்த ஜின்கள் மிடில் ஈஸ்ட் பார்ட்டோட முக்கியமான கல்ச்சரில் வந்து இந்த ஜின்களை பற்றி பேசப்படுது. குரானில் இந்த ஜின்னை பற்றி ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அதாவது இந்த ஜின்களை பற்றி நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்குது. மனிதர்கள் மாதிரியே இந்த ஜின்களுக்கும் மறுமை நாளான ஜட்ஜ்மெண்ட் டேயும் உண்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜின்களும் வந்து நன்மை தீமைகள் வந்து விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வந்து அனுப்பப்படும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறல. ஸோ அந்த கதையை அந்த இன்சிடெண்ட்டை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கதையை வந்து அனுப்பினவர் பேர் வந்து பரத். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா ஜாகிர், ஜோசப், சஞ்சய், அருண், ஜெயந்த். மொத்தமாக இவங்க வந்து 6 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இவங்களோட ஊர் வந்து எது அப்படின்னாக்கா மதுரையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து காலேஜ் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வந்து என்ட்ரன்ஸ் எழுதி சென்னையில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட் கிடச்சி வந்து சென்னைக்கு வந்து போகிறாங்க. இவங்க வந்து nobroker.com மூலமாக வந்து டி நகரில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த வீட்டை வந்து நேரில் பார்க்காமையே வந்து இவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய தடங்கள் வந்து ஏற்படுது. தீபாவளி நாள் அன்னைக்கு பரத்துங்கிறவருக்கு வந்து காலையில் வந்து ஒரு 5:30 மணி அளவில் வந்து அவருக்கு வந்து ஒரு கனவு வந்து வருது. அதாவது அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரி அவங்களோட கனவுல வந்து தெரியுது. அந்த உருவம் வந்து இவரை வந்து ரொம்பவே வந்து பயமுறுத்துகிற மாதிரி அந்த கனவு வந்து வருது.
கனவை பற்றி தன்னோட தம்பிக்கிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. தம்பி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நேற்று நீ வந்து என்னை விட்டுட்டு நீ வந்து காஞ்சூரியன் பேய் படம் பார்த்தல, அதனால தான் வந்து உனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பரத்துக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிக்குது. இது வந்து பரத்துக்கு நடந்த சம்பவம். அதாவது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. இது வந்து பரத்துக்கு நடந்த சம்பவம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஜோசப், சஞ்சய், அருண், ஜெயந்த், இவங்க எல்லாமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஷாப்பிங்காக வந்து போகிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பஸ் வந்து அவங்கள வந்து அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து இவங்க வந்து தப்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேடான ஒரு இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஓகே நம்ம வந்து ஃபைனலாக நம்ம இப்போ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். என்னடா இது பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்டோவில் வந்து போகிறாங்க. ஆட்டோவில் போகும்போது கூட நாய் வந்து அந்த ஆட்டோவுக்கு இடையில வந்து குறுக்கில் வந்து விழுந்து அதுவும் வந்து இறந்து போயிடுது. இப்போ இதெல்லாம் என்னடா இது இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, அந்த வீடு வந்து 5 வருஷமாக வந்து பூட்டியே இருக்குது அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வருது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான், அதாவது பூட்டி இருக்கிற அந்த வீட்டில் தான் வந்து ஜின் வந்து குடியிருக்கும் நம்ம சொன்னோம்ல, அதாவது இருட்டில் தான் வந்து இந்த ஜின் வந்து வாழும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த வீடும் வந்து 5 வருஷமாக வந்து இந்த வீடு வந்து பூட்டியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தாமையே வந்து பேச்சுலர்ஸ் தானே, ஸோ இவங்க வந்து சுத்தப்படுத்தாமையே வந்து இந்த வீட்டில் வந்து குடியேறுறாங்க. இந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னோம்ல, அதில் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. இதில் வந்து ஜோசப், சஞ்சய், ஜெயந்த் மட்டும் வீட்டிலே வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்கல்ல, இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து லைட்டெல்லாம் ரொம்ப வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, இது வந்து பூட்டி இந்த வீடு தானே, அதனால் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து விட்டுடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நிறையா வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த பரத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே வந்து இருக்குது. ஜெயந்த்ங்கிறவருக்கு வந்து ஒரு நாள் வந்து அவங்க வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஷேடோ ரொம்பவே வந்து அப்நார்மலாக வந்து இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அதாவது அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே வந்து நடந்துட்டுருக்குது. இதில் வந்து ஒரு நாள் வந்து பரத் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, முட்டையை எடுத்து ஆம்லேட் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மாட்ட இருந்து வீடியோ கால் வருது. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அந்த வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம் தெரியுது பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா அது மாதிரிலாம் இருக்காது, யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களோட உருவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து விட்டுறாங்க. இப்படி ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து அந்த முட்டையை உடைக்கலான்னு பார்த்தா அந்த முட்டையை வந்து உடைக்கும்போது அதில் உள்ள அந்த எக் யாக் மட்டும் இல்லை. இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து விட்டுறாங்க. இதில் வந்து அந்த பரத்தோட ஃப்ரெண்டான அந்த ஜாகிருங்கிற பையன் வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். இந்த ஜாகிருங்கிற பையனுக்குமே வந்து என்னன்னாக்கா, அந்த தொழுதுட்டு வந்து திரும்பும்போது இவனும் வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து வந்து பயப்படுறாங்க. இப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, இதில் வந்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாத்ரூம்லேருந்து ஒரு பைப் ஒழுகுற மாதிரி வந்து ஒரு சத்தம் கேட்குது. ஒரு உருவமும் வந்து தெரியுது. சரி பசங்களில் யாராவது தான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உருவமும் வந்து தெரியுது. இதை வந்து அவங்களோட ஃப்ரெண்டான ஜாகிர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இது இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மாற்றி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டல், வீடு அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து ஜெயந்த்ங்கிறவர் வந்து நாயை வந்து அந்த வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வராரு. அந்த நாயோட பேர் வந்து ஜாக்கி. அந்த நாய் வந்து என்னன்னாக்கா நைட்டு வந்து 12லேருந்து 2 மணி வரைக்கும் ஊளையிட்டுக்கிட்டே இருக்குமா. ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து வந்து ஊளையிட்டுக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து லூஸ் மோஷன் ஆகுது. உடனே அந்த நாயை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாய்க்கு வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் எதையோ பார்த்து வந்து பயப்பட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இப்போ சஞ்சய்ன்னு சொன்னல, ஸோ அவங்களோட அண்ணன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர்றாங்க. இவங்க கூட சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நைட்டு 2 மணி வரைக்குமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து திடீர்னு அந்த நாய் வந்து வாந்தி எடுக்குது. கிச்சனில் வந்து பாத்திரம் வந்து விழுகிற சத்தம் கேட்குது. சேர்ந்து வந்து போதும், நம்ம வந்து இனிமேல் இந்த வீட்டில் வந்து நம்ம தங்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு இல்லை நம்ம வந்து அப்படிலாம் இருக்காது, ஏதாவது இது வந்து கோஇன்சிடென்ஸாக வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க வந்து ஒரு போர்டை வச்சு அந்த எஸ்ஆர் நோ இதை வச்சு பார்க்குறாங்க. அதில் வந்து எஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுவாகவே வந்து மூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து சஞ்சயோட அண்ணன் வந்து எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து ஒரு பாயை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து ஜின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நியூஸ் வருது என்னென்னா, அந்த பாய் வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்ததாக வந்து இவங்க வந்து கேள்விப்படுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து வேறு வீட்டுக்கு வந்து போன மாதிரி அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க சொன்னதை நான் இந்த வீடியோவில் வந்து என்னால் எப்படி வந்து சொல்ல முடியுமோ அதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க கொடுத்த அந்த இதை வந்து நான் இந்த வீடியோவோட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.